மேடையில் இருக்கிற மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ் குழுவினர் அனைவருக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனலில் ZEE5 மாதிரி ஒரு ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னால் ஒரே ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணிட்டுவார். ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸு ஜீக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோடய செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்க வந்தது, படங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோடய ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட யார் காதலி விடாமல் என் காதில் மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஷாட்டில் இந்த காஸ்டியூம் இல்லை, இந்த இது வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேக்கப் என்ன கேட்டால் அவரு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதையை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை ஒரு வெற்றி படமாக வெற்றி சீரீஸாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ணுற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக வெற்றி ஒரு சீரீஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன். 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் 18 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணோம். அப்போ கூட களைப்பே தெரில. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு இந்த பசங்க 4 பேரும் என்னைய ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் தொய்வாகாமல் இருந்தேன், தூக்கம் வராமல் டயர்ட் ஆகாமல் இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அந்த டான்ஸ் எல்லாம் ஆனால் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. பட் இவங்க நம்மளை அழகாக என்கரேஜ் பண்ணி, நான் நல்லா பண்ணணும் இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் டயட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நான் கூட எப்போ எடுக்க போகிறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேறு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படி இந்த டீமாக ஒர்க் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில், மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே நைட்டு விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபர்ட்டு. இந்த மொத்த டீமுக்குமே
என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.